ஒரு தனி மனுஷனா இங்க இருந்து பாகிஸ்தான்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கராச்சி யூனிவர்சிட்டியில லா ஸ்டூடெண்டா இருந்து லால டாப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது இங்க லோக்கல்ல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அந்த ஏஜென்ட் இந்தியாவோட ஏஜென்ட் மாட்டாம இருந்தாருன்னா 83ல வந்து ஜஸ்ட் 32. அவர் இன்னும் ராணுவத்தோட ஒரு மிக உயரிய பதவியில போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அன்னைக்கு பாகிஸ்தானோட அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான வைட்டல் இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஜேம்ஸ் பாண்ட் எல்லாம் கம்மி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் 1952 பார்ன் ராஜஸ்தான்ல. அவரோட ஸ்டோரியை பத்தி கூட என்னோட ஓன் இதுல நான் பத்தி எழுதியிருந்தாங்க பத்தி. அவரை வந்து ஒரு இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட், நல்ல நடிகர், நல்ல கலைஞர், ஒரு அப்கமிங் இது, நல்லா ஸ்மார்ட்டா இருப்பார் ஆள் பாக்குறதுக்கு. அவர் வந்து ஒரு லக்னோல ஒரு தியேட்டர் ஷோல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக போறாரு. அங்க ரா வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றாங்க, இவர் நம்ம ஏஜென்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு. ஓகே தேச பணிக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 வருஷம் அவர் ட்ரெயின் பண்ணி அவர் பார்டர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான்ல பஞ்சாப் பார்டர் இருக்கிறதுனால பாகிஸ்தானோட பார்டர் இருக்கிறதுனால நேச்சுரலா இந்த பஞ்சாபி ஸ்லாங் அவருக்கு நல்லா வரும். பாக்குறதுக்கும் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஃபேஸ் இருக்கும். அவரை இன்னும் ஃபர்தரா ட்ரெயின் பண்ணி அந்த பாகிஸ்தானோட உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம்னு என்ன, இஸ்லாம்னு என்னன்ற எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் ஒரு இஸ்லாமிய பேர்ல அங்க போறாரு. அவர் அங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறார் கராச்சியில. அங்க லா காலேஜ் படிக்கிறாரு. லால வந்து எக்ஸாம்ல நல்லா டாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு. அவங்க ஆர்மியில ஜாயின் பண்றாரு 1975 to 83. அவர் வந்து அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துல ஒரு மேஜரா இருக்காரு பாகிஸ்தான்ல. ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல அவருக்கு இன்னொரு ஏஜென்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏஜென்ட்க்கு இவர்கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக போறாரு. அந்த ஏஜென்ட்டை வந்து பார்டர்ல பாகிஸ்தான் ஆர்மி பிடிச்சிடறாரு. பிடிக்கும் போது இவர் யாருன்னு தெரிஞ்சிருது. அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. டார்ச்சர் தாங்க முடியாம இந்த மாதிரி உங்களோட மேஜர், அவரோட பேர் மறந்துட்டேன், ஒரு இஸ்லாமிய பேர்ல வச்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து உங்களோட ஆள் கிடையாது, அவர் இந்தியாவோட ஏஜென்ட். உண்மையான பேர் வந்து ரவீந்தர் கௌஷிக் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்றாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் அது கேஸ் ரொம்ப தூரம் போகுது. ஒரு 16 வருஷம் படாத பாடுபட்டு ரொம்ப கொடுமையான, நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாத டார்ச்சர் அனுபவிச்சு 2001 அவர் இருந்தார். 75 to 83 பாகிஸ்தானோட ராணுவ தலைமையகத்துல ஒரு மேஜரா இருக்கக்கூடிய அதிகாரி வந்து ரா ஏஜென்ட்ன்றதை டீக்ளாசிஃபை பண்ணிருப்பாங்க. இதுதான் ரா. இந்த லெவல் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் தான் வந்து ரா. நீங்க யாருன்னு லைட்டா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் நீடட். நீங்க இருக்க முடியாதுங்க. நீங்க தான் ரா ஏஜென்ட்னு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா, இல்ல எதிரிக்கு வந்து டவுட் வந்துருச்சு, நீங்க தான் உண்மை டவுட் வந்துச்சு, அந்த மிஷன் வந்து வெளில எடுத்துருவாங்க. நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு யூ வில் கம் பேக் டு நார்மல் லைஃப். என்னைக்கு ரான் உங்க ஓன் ஃபேமிலியில யாருக்கா தெரிஞ்சதுனாலே வந்து கேம் இஸ் ஓவர், அவ்வளவுதான். எந்த நாடுமே அவங்களோட ஏஜென்ட்ஸை ஓன் பண்ண மாட்டாங்க. இதோட அதாவது ஒரு ராணுவத்துல ஒருத்தர் இறக்குறாரு, போர்ல இறக்குறாருன்னா நிச்சயமா நம்ம அந்த ரெகக்னிஷன் வந்து நாடே கொடுக்கும். அந்த கொடுப்பாங்க, இவர் தான் இன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க ஓன் பண்ண முடியாது. உங்களோட ஓன் ஏஜென்ட்ஸ் நீங்க ஓன் பண்ண முடியாது. டைரக்டா ஓன் பண்ண மாட்டாங்க. பட் பேக் டோர்ல இந்தியாவும் சில பாகிஸ்தானோட ஏஜென்ட்ஸை பிடிச்சி வச்சிருப்பாங்க, ஏசியோட ஏஜென்ட்ஸை பிடிச்சி வச்சிருப்பாங்க. சில டைம் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். நம்மளோட 3 பேர் அவங்க கொடுத்துட்டு, அவங்களோட 3 பேர் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்களோட 3 பேர் நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி பேக் டோர் நெகோசியேஷன்ஸ் நிறைய நடக்கும். ஒரு AK-47 இருக்கு, ஒரு ரைஃபிளோட ப்ரொஃபைல் நீங்க உள்ள வச்சிருந்தா கூட, எங்கேயாவது லைட்டா தெரிஞ்சுனா கூட பீப்புள் கேன் சஸ்பெக்ட் யூ. அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. பட் இதை மீறி அட்டாக் நடந்திருக்கான நிச்சயமா மும்பை அட்டாக் நம்ம பார்த்தோம். இட் வாஸ் மோர் ஹைஜாக்ன்றத விட இட் வாஸ் மோர் அட்டாக் இன்சைட் ஹோட்டல். அவங்க வந்து கஸ்டடியில் எடுத்து அப்புறம் அங்க இருக்கவங்களை கொல்றாங்க. இன்னைக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் நிறைய மாறி இருக்கு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னன்னா, ராக் வந்து ராவோ இல்ல ஐபிஓ இல்ல ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு பிட் அண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மொபைல் இன்டர்செப்ட் வருது, இந்த இடத்துல ஏதோ ஒரு வெப்பன் எடுத்துட்டு வராங்க அப்படின்றது உங்களோட இன்ஃபர்மேஷன். வெப்பன் எடுத்துட்டு வராங்கன்றதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இல்ல இங்க வந்து 2 பேர் புதுசா வந்திருக்காங்க, பாகிஸ்தானிஸ் 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல ஒரு பாகிஸ்தானி டெரரிஸ்ட் லோக்கல்ல இருக்கக்கூடிய யாரோ மீட் பண்றாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொலாட் பண்ணி ஒருத்தர் வந்து மேல இருந்து பார்த்தாதான் இது ஓகே என்னன்றது புரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இடத்துல என்ன ஆகும்னா, இந்த இன்ஃபர்மேஷனை கொலாட் பண்ணி அதை என்ன பெருசா தெரியுதுன்றதை மிஸ் பண்ணிக்கணும். இப்போ மும்பை அட்டாக் வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு, பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இருந்துச்சு. இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி வந்துட்டு இருக்கு, இதுல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் அதை கொலாட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக்சரா பாக்குறதுக்கு உண்டான இது சில டைம் மிஸ் ஆகும். ஓகே. இப்போ இந்த மும்பை அட்டாக் நீங்க சொன்னீங்க, புல்வாமா தாக்குதல் கூட அது மாதிரி தான் நடந்துச்சு. ஹைஜாக்னு எடுத்துக்கிட்டா நம்ம மறக்க முடியாத விஷயம் இந்த கந்தகார் விஷயம். ஸோ ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணணும்னா கூட வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அது எப்படி அது நடக்குது? அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க? ஃபிளைட்டை ஹைஜாக் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு வெப்பனை உள்ள எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஒரே ஒரு பிஸ்டல், 2 மேகசின், 20 ரவுண்ட் இருந்ததுன்னா நீங்க ஃபிளைட்டை வந்து உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா நான் பைலட்டை வந்து ஹார்ம் பண்ணாலும் ஃபிளைட் கீழே போயிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேண்டமா எடுத்து 2 இடத்துல சுட்டாலும் ஃபிளைட் கீழே போயிடும். அவ்வளவு பேருக்கு இதா இருக்கும்.
ஸோ ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோசிவோ இல்ல ஒரு கை துப்பாக்கியோ ஒரு 20 குண்டுகளோட அதுக்கப்புறம் உள்ளவங்க ஆள் இருந்தாங்கன்னா பண்ணிடலாம், ஹைஜாக் பண்ணிடலாம்.